ஒரு மன்னன் என்ன பண்றான், தன்னுடைய தினந்தோறும் இருக்கக்கூடிய ஆலயத்துல சிவபெருமானை போய் தினந்தோறும் வணங்குறான். வணங்கிட்டு ஒரு நாளாவது பெருமானுடைய காட்சி கிடைக்காதா? இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனாகிய எனக்கு இந்த பெருமானுடைய ஆடல் வல்லானுடைய காட்சி கிடைக்காதான் தினந்தோறும் வணங்குறான். தினந்தோறும் தன்னுடைய கோரிக்கை வச்சுக்கிட்டே வரான். ஒரு நாள் பொறுமை இழந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து, உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி விட்டேன். என்னை காண வேண்டும் என்று நினைத்தாய், இப்ப கண்டு விட்டாய். வேறு ஏதாவது உனக்கு வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த மன்னன் சொல்றார், தில்லை கூத்தனே, நீங்கள் உங்கள் திருக்காட்சியை எனக்கு காட்டி விட்டீர்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆவல் உண்டு. எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் கேள். நான் உங்களுடைய இந்த ஆடல் கோலத்தை பார்த்த மாதிரி என் மனைவியும் பார்க்க வேண்டும், என்னுடைய உறவினர்களும் பார்க்க வேண்டும், என்னுடைய படை தளபதிகளும் பார்க்க வேண்டும், மந்திரிகளும் பார்க்க வேண்டும், என் நாட்டு மக்களும் உங்கள் காட்சியை காண வேண்டும் என்று கேட்டான். அவனுடைய பரந்துபட்ட அந்த மனதை பார்த்து பெருமான் சொல்றார், என்னுடைய காட்சி என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அவரவர் கர்ம வினைப்படிதான் என்னுடைய காட்சி என்பது கிடைக்கும். இருந்தாலும் உன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாளை அங்கே தெரிகின்ற மலையினுடைய உச்சி மீது எல்லோரும் வாருங்கள். அந்த உச்சியிலே நான் இருக்கிறேன், எல்லோருக்கும் நான் காட்சி தருகிறேன் என்று சொல்லி சிவபெருமான் மறைந்து விடுகிறார். இப்போ மன்னன் என்ன பண்றான், தண்டோரா போட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்குறான். என்ன தகவல்னா, நாளை இந்த மலையினுடைய உச்சியிலே சிவபெருமான் காட்சி தர இருக்கிறார். காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால் அனைவரும் நாளை அந்த மலையின் உச்சிக்கு வாருங்கள், நானும் செல்கிறேன், என் பின்னால் நீங்கள் அணிவகுத்து வாருங்கள் என்று தண்டோரா போடுறான். மக்களுக்கெல்லாம் செய்தி போயிடு. இப்போ மறுநாள் காலையில எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ அந்த மலையில் இருக்க பாதையின் வழியாக பெரும் கூட்டமாக மக்கள், படைத்தளபதிகள், மந்திரிகள், ராணி, உறவினர்கள் எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் கடந்து இருப்பாங்க. கடந்து பார்த்தா அங்கே ஒரு செம்பு மலை குன்று போல காணப்படுது. அந்த செம்பு மலையானது பிளவுபட்டு துகள் துகளாக கல்கல்லாம் அங்க இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த நாட்டு குடிமக்கள், இவ்வளோ செம்பு இங்கு இருக்குது, வீணாகத்தானே இருக்குது, அதை நாம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மக்களில் ஒரு கூட்டம் என்ன பண்றான், அவன் செம்பெல்லாம் எடுத்து தூளெல்லாம் பாக்கெட்ல போட்டு சில பேர் கட்டியா இருக்கிறதெல்லாம் உடைச்சி எடுத்து கிளம்புறான். மன்னன் பார்க்கிறான், அற்புதமான காண்பதற்கு அரியதான காட்சியை சிவபெருமான் காட்டுவதற்கு அங்கு காத்து கொண்டிருக்கிறார். நீங்களெல்லாம் செம்புதான் பெரிது என்று எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களே, இது சரியா என்று கேட்கின்ற பொழுது, கடவுளின் காட்சியை என்றைக்காவது ஒரு நாள் பார்த்து கொள்ளலாம். என்றைக்கு வாழ்வாதாரத்துக்கு வாழ்வதற்கு இந்த செம்பு தேவைப்படுகிறது. அதனால் கடவுளை பிறகு பார்த்து கொள்ளலாம், செம்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்கிறோம் என்று ஒரு கூட்டம் அங்கிருந்து கீழே இறங்கி விட்டார். சரி, உங்க தலைவிதி என ஏற்கனவே பெருமான் சொன்னார், அவரவர் கர்ம வினையின்படிதான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். இந்த மக்களுடைய கர்ம வினையின்படி சிவபெருமானுடைய காட்சியை பார்ப்பதற்குரிய பாக்கியம் இல்லாத காரணத்தினால் ஒரு கூட்டம் கிளம்பிடு. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போறாங்க. நடந்து பார்த்தா இன்னொரு வெள்ளி மலை தென்படுது. அந்த வெள்ளி மலையை பார்த்த உடனே இன்னொரு வந்திருக்கிற பாதி கூட்டம், ஆஹா, முதல்ல போனவனுக்கு செம்பு கிடைச்சிச்சு, இப்போ நமக்கு வெள்ளியே கிடைக்குது, இந்த வெள்ளியை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, வெள்ளி மலையை உடைச்சு ஆளாளுக்கு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் கிளம்பு. இப்போ மன்னன் பார்க்கிறான், இந்த சட பொருட்களான செம்பும் வெள்ளியை விட உயர்ந்தவன் அங்கே இருக்கிறான். இவற்றையெல்லாம் படைத்தவன் அங்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இவற்றின் மீது ஆசை வைத்து வெள்ளியை தூக்கி கொண்டு செல்கிறீர்களே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இன்றைய பிரச்சனைக்கு இந்த வெள்ளி தீர்வு. நாள்தோறும் விலை தாறுமாறாக ஏறிக்கொண்டிருக்கிறது. அதனால் வெள்ளி இருந்தால் வீட்டிலே மகாலட்சுமி இருப்பதை போல, அதனால் எங்களுக்கு வெள்ளியே போதும் என்று வந்த அந்த மக்களிலே மொத்த பேரும் கிளம்பிட்டான். செம்பையும் வெள்ளியும் தூக்கிட்டு கிளம்பிட்டான். இப்போ மீதி இருப்பவர்கள் யார் என்றால் படைத்தளபதிகளும் மந்திரிகளும் ராணியும் உறவினர்களும் இருக்கிறாங்க.
இப்போ இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஒரு தங்க மலை இருக்கு. இந்த தங்க மலையை பார்த்த உடனே பின்னால வந்திருந்த அந்த படை தளபதிகள்லாம் என்ன பண்றான், மொத்த பேரும் தங்கத்தை எடுப்பதற்காக போய் நிற்கிறான். மன்னன் சொல்றான் மறுபடியும், செம்பு வெள்ளி தங்கம் இவையெல்லாம் மனிதர்களுடைய அளவுகோலில் தான் உயர்ந்தது தாழ்ந்தது என்று. இறைவனுடைய படைப்பிலே எல்லாமே ஒன்றுதான். இதற்கு ஆசைப்பட்டு நீங்க போறீங்களேன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு லட்சக்கணக்கில் ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு தங்கம் தான் தேவை. வேண்டுமானால் கடவுளை நாங்கள் கோயிலிலே போய் தரிசனம் செய்து கொள்கிறோம். என்ன, இந்த தங்கத்தை தேடி ஒரு கூட்டம் போனது. படைத்தளபதிகள்லாம் போயிட்டான். சரி, எடுத்துக்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே வைரமலை இருக்கு. இந்த வைரமலையை பார்த்த உடனே முதலிலே ராணி பார்க்குறான். நமக்கு என்ன 1-2 வைரக்கற்கள் தான் இருக்குது, இங்கே மலையே வைரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருந்த மந்திரிகளும் ராணியும் ராணியின் உறவினர்களும் நேராக வைரமலை கிட்ட போயிட்டாங்க. இப்போ அந்த மன்னன் சொல்றான், மக்களுக்குத்தான் அறிவில்லை, படைத்தளபதிகளாகவும் மந்திரிகளாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் மேலே இறைவன் நமக்காக காட்சி தர இருக்கிறான். நீங்களெல்லாம் இந்த வைரத்தின் மீது இவ்வளோ பற்று வைத்திருக்கிறீர்களே. ராணி சொல்ற, நீங்க எங்க 4 வைரக்கல் தான் வச்சிருக்கீங்க, இங்க மலையே இருக்கு. நீங்க போய் வேணா சிவபெருமானுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. எங்களால் எவ்வளவு தூக்கி கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு வைரக்கற்களையும் நாங்கள் இங்கிருந்து தூக்கி கொண்டு செல்கிறோம்னு சொல்லிட்டு இந்த அணி வைரத்தை நோக்கிட்டு போயிடுச்சு. இப்போ மேலே போறார் சிவபெருமான், காட்சி கொடுக்கிறார் மன்னனுக்கு. இப்போ சிவபெருமான் கேட்கிறார், என்னப்பா, ராணி வருவாங்க, படைத்தளபதிகள் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, மக்கள் வருவாங்க அப்படின்னு நீ என்கிட்ட வரங்கேட்டு அவங்கள எல்லாம் ஏன் அழைச்சிட்டு வரல? இப்போ மன்னன் தலை குனிஞ்சான். இப்போ பெருமான் சொன்னார், 1 கோடியில் ஒருவருக்குத்தான் என்னுடைய காட்சி என்பது கிடைக்கும். அந்த காட்சி உனக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், உன்னுடைய கர்ம வினையின்படி 2வது முறையாக உனக்கு நான் காட்சி கொடுத்தேன். ஆனால் இத்தனை மக்களுக்கும் நான் காட்சி தருகிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் செய்த வினை பயன் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சடப்பொருட்களின் மீது அவர்கள் வைத்த பற்று என்னையே மறக்க செய்து விட்டது. பரம்பொருளை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தும் நாம் இந்த மண்ணிலே இருக்கிற பொருள்களின் மீது நாம் இந்த நாட்டத்தை வைத்த காரணத்தினால் பரம்பொருளை காண முடியாமல் போய்விட்டது. அப்பொழுதுதான் பெருமான் சொன்னார், எவன் இச்சையை துறக்கிறானோ, எவன் பற்றை துறக்கிறானோ அவனுக்குத்தான் நான் காட்சி தருவேன். உலக மாயைகளில் எவன் சிக்குண்டு கிடக்கிறானோ அவனுக்கு அருகே நான் இருந்தால் கூட அவன் ஒருபொழுதும் என்னை காண மாட்டான். அவன் மனதினுடைய அந்த மயக்கம் என்பது எப்பொழுதும் பொருளை நாடிக்கொண்டிருக்குமே ஒழிய அருளை நாடி ஒரு பொழுதும் வராது. இப்போவாவது நீ புரிந்து கொள். யார் சொன்னாலும் யார் கேட்டாலும் இறைவனுடைய காட்சியை காண்பதற்கு அந்த கண்களுக்கு பாக்கியம் இருக்க வேண்டும். கர்ம வினை என்பது இல்லாமல் ஒரு நாளும் எந்த பக்தியை நீங்கள் செலுத்தினாலும் எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் பரம்பொருளை காண்பது அரிது என்பது இந்த கதையின் மூலமாக நமக்கு தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. ஆக இறைவனை நாட உங்கள் மனதிற்குள் ஆசைகளை வளர்த்து கொண்டு ஆசைகளை உள்ளடக்கி வைத்துக் கொண்டு கடவுள் நமக்கு கருணை காட்டவில்லையே என்று நினைத்தால் ஒரு பொழுதும் கடவுளினுடைய காட்சி என்பது கிடைக்காது.